தமிழக அரசியல் மாற்றம், திராவிட கோட்டையில் விரிசலா, புதிய சக்திகளின் பாய்ச்சலா? தமிழகத்தின் அரசியல் களம் எப்போதும் உணர்ச்சிகரமானது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டிய தற்போதைய சூழல் வழக்கமான திமுக அதிமுக மோதலை தாண்டி ஒரு மாற்று அரசியலுக்கான தாகத்தை மக்கள் மத்தியில் விதைத்துள்ளது. ஒன்று, பாரம்பரிய கட்சிகளின் வாக்குச்சரிவு. இதற்கான காரணங்கள்: பல தசாப்தங்களாக 70-80% வாக்குகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்ட திராவிட கட்சிகள் தற்போது சவால்களை சந்தித்து வருகிறது. தலைமை வெற்றிடம்: கலைஞர் மற்றும் ஜெயலலிதா போன்ற ஆளுமைமிக்க தலைவர்களின் மறைவுக்கு பிறகு இரண்டாம் கட்ட தலைமைகளிடம் மக்கள் பழைய ஈர்ப்பை முழுமையாக உணரவில்லை. ஆட்சிக்கு எதிரான மனநிலை: ஆளும் திமுக அரசு மீதான வாரிசு அரசியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் விலைவாசி உயர்வு போன்ற காரணிகள் ஒருபுறம் இருக்க, எதிர்க்கட்சியான அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள் மற்றும் தொடர் தோல்விகள் அந்த கட்சியின் வாக்கு வங்கியில் பெரும் ஓட்டையை ஏற்படுத்தியுள்ளது. நடுநிலை வாக்காளர்களின் மாற்றம்: குறிப்பிட்ட கட்சியை சாராத மிதக்கும் வாக்காளர்கள், குறிப்பாக இளைஞர்கள், பாரம்பரிய அரசியலில் இருந்து விலகி புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். புதிய கட்சிகளின் விஸ்வரூபம்: தமிழக அரசியலில் தற்போது மூன்றாவது முனை என்பது பலமான சக்தியாக உருவெடுத்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம்: நடிகர் விஜய் தொடங்கியுள்ள இந்த கட்சி இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் மத்தியில் பெரும் அலையை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் டிவிகே ஆளும் கூட்டணி மற்றும் பிரதான எதிர்க்கட்சிகளின் வாக்குகளை பிரிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதை உறுதி செய்கிறது. நாம் தமிழர் கட்சி: சீமான் தலைமையிலான இந்த கட்சி எந்தவித கூட்டணியுமின்றி தனித்து போட்டியிட்டு தனது வாக்கு சதவீதத்தை தொடர்ந்து உயர்த்தி வருகிறது. தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தும் இந்த கட்சி கிராமப்புற இளைஞர்கள் மத்தியில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. பாஜகவின் வளர்ச்சி: தேசிய கட்சியான பாஜக தமிழகத்தில் தனது அடையாளத்தை நிலைநிறுத்த தீவிரமாக போராடி வருகிறது. திராவிட அரசியலுக்கு மாற்றாக ஆன்மீக மற்றும் தேசியவாத அரசியலை முன்வைப்பதன் மூலமாக நகர்ப்புறங்களில் கணிசமான ஆதரவை பெற்றுள்ளது. இந்த நிலையில் வாக்குப்பதிவு ஒப்பீடு: தோராயமான மாற்றங்கள். குறிப்பாக 2011ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகியவை 85-90% வாக்குகளையும், புதிய மற்றும் மாற்றுக் கட்சிகள் 10-15% வாக்குகளையும் பெற்றது. 2021இல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகியவை 75-80% வாக்குகளையும், புதிய மாற்றுக் கட்சிகள் 20-25% வாக்குகளையும் பெற்றது. 2026இல் கணிப்பின் பிரகாரம் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 60-65% வாக்குகளையும், புதிய மாற்று அரசியல் கட்சிகள் 35-40% வாக்கு விகிதத்தையும் பெறும் என கணிக்கப்படுகிறது. குறிப்பாக மூன்றாவதாக கள யதார்த்தம்: கூட்டணி அரசியலின் சிக்கல். புதிய கட்சிகளின் வருகையினால் 2026 தேர்தலில் எந்தவொரு தனிப்பட்ட கட்சியும் பெரும்பான்மை பெறுவது சவாலான ஒன்றாக மாறியுள்ளது. கூட்டணி ஆட்சி: தமிழகம் இதுவரை கண்டிராத கூட்டணி ஆட்சி முறைக்கு தள்ளப்படலாம் என்ற விவாதம் எழுந்துள்ளது. உட்கட்சி பிளவுகள்: அதிமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியேறுவதும், திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தொகுதி பங்கீட்டில் அதிருப்தி அடைவதும் புதிய கட்சிகளுக்கு சாதகமாக முடிகிறது. தமிழக அரசியல் இப்போது ஒரு தலைமுறை மாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இலவசங்கள் மற்றும் ஜாதி அரசியலை தாண்டி கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் ஊழலற்ற நிர்வாகத்தை இளைஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள். பாரம்பரிய கட்சிகள் தங்களை சீரமைத்துக் கொள்ளாவிட்டால் புதிய சக்திகள் தமிழகத்தின் அதிகார மையத்தை கைப்பற்றுவது தவிர்க்க முடியாதது ஆகிவிடும். தமிழக அரசியல் 2.0 கிங் மேக்கர்களாக உருவெடுக்கும் புதிய வாக்கு வங்கிகள். கடந்த காலங்களில் தமிழக அரசியல் என்பது ஜாதி ரீதியான வாக்குகளையும் ஆளுமைமிக்க ஒற்றை தலைவர்களையும் சுற்றி இயங்கியது. ஆனால் 2026 நோக்கிய பயணத்தில் இந்த சமன்பாடுகள் முற்றிலும் மாறி வருகிறது. முதல் முறை வாக்காளர்கள் தீர்மானிக்கும் சக்தியா? தமிழகத்தில் சுமார் 1.5 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் 18 முதல் 30 வயதிற்குட்பட்டவர்கள். இவர்கள் பாரம்பரிய கட்சிகளின் மீதுள்ள விசுவாசத்தை விட செயல்பாட்டு அரசியல் மீது அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். டிஜிட்டல் தாக்கங்கள்: சமூக வலைத்தளங்களின் வழியாக பரப்பப்படும் அரசியல் கருத்துக்கள் கிராமப்புற இளைஞர்களிடையே கூட திமுக அதிமுகவுக்கு மாற்றான சிந்தனையை தூண்டியுள்ளன. விஜயின் டிவிஷன்: தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை குறிப்பாக இந்த இளம் தலைமுறையினரை தன்வசம் ஈர்ப்பதையே இலக்காக கொண்டுள்ளது. இது பாரம்பரிய கட்சிகளின் வாக்குறுதி அரசியலுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது.
2. சிறுபான்மையினர் மற்றும் நகர்ப்புற வாக்குகளில் மாற்றம். சமீபத்திய உளவுத்துறை மற்றும் சில தனியார் நிறுவனங்களின் ரகசிய கருத்து கணிப்புகளின்படி பாரம்பரியமாக திமுக பக்கம் சாய்ந்திருந்த சிறுபான்மையின வாக்குகளில் ஒரு சிறு பகுதி தற்போது மாற்று சக்திகள் குறிப்பாக டிவிக்கு நோக்கி திரும்ப தொடங்கியுள்ளது. நகர்ப்புறங்களில் கல்வி கற்ற நடுத்தர வர்க்கத்தினர் பாஜகவின் தேசியவாதம் அல்லது நாம் தமிழர் கட்சியின் மாற்று அரசியல் ஆகியவற்றுக்கு இடையே தங்கள் ஆதரவை பிரித்து வழங்க தொடங்கியுள்ளனர். வாக்குச்சரிவை தடுக்க பாரம்பரிய கட்சிகளின் புதிய உத்திகள். தங்கள் கோட்டை தகர்வை தடுக்க திமுக மற்றும் அதிமுக அதிரடி மாற்றங்களை கையில் எடுத்துள்ளது. வாரிசு அரசியலுக்கு புதிய முகம். திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் இளைஞர்களை ஈர்க்கும் ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. சமூக வலைத்தள போர். முன்னெப்போதும் இல்லாத வகையில் இரு திராவிட கட்சிகளும் ஆயிரக்கணக்கான ஐடி விங் தன்னாளர்களை கொண்டு புதிய கட்சிகளின் விமர்சனங்களை முறியடிக்க முயன்று வருகிறது. தேர்தல் களத்தில் எதிர்பார்க்கப்படும் புதிய கூட்டணிகள். ஆளும் தரப்பு திமுக தோழமை கட்சிகளின் வலுவான கட்டமைப்பு, அரச நலத்திட்டங்கள் என ஒரு பக்கமாகவும், பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், சாத்தியமான சிறு கட்சிகள், கொங்குமண்டல செல்வாக்கு, ஆட்சி எதிர்ப்பு வாக்குகள் என தன்னுடைய பாணியை நகர்த்தி கொண்டிருக்கிறது. மூன்றாவது முனை தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர். சாத்தியமானால் இவர்களுடைய கூட்டுறவாகலாம். இளைஞர் சக்தி, திரைப்பட அறிவு இப்படியாக இருக்கிறது. அதே நேரம் தேசிய முனை பாஜக, கூட்டணி கட்சிகள், நகர்ப்புற ஆதரவு, மத்திய அரசு பிம்பம் இவை ஒரு பக்க சாதகங்களை ஏற்படுத்துகிறது. இப்படியான ஒரு சூழலில் ஸ்பாய்லர் கட்சிகளின் தாக்கமும் இந்த இடத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் இந்த தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி பெறுவதை விட யாருடைய வெற்றியை யார் தட்டி பறிக்கிறார்கள் என்பதே சுவாரஸ்யமான விடயம். டிவிகேயின் தாக்கம். விஜயின் கட்சி பெறும் ஒரு வீத வாக்கும் பெரும்பாலும் திமுகவின் நகர்ப்புற வாக்குகளையும் அதிமுகவின் தென் மாவட்ட வாக்குகளையும் பதம் பார்க்கும் என அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறார்கள். இந்த நிலையில் சீமானின் நிலைத்தன்மை. நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் கூட்டணியை நாடாது அதன் வாக்கு வங்கியை ஒரு உறுதியான நிலையில் வைத்துள்ளது. இது மாற்றுக் கட்சிகளுக்கு கிடைக்க வேண்டிய உதிரி வாக்குகளை தடுக்கிறது. சுருக்கமாக குறிப்பிட்டால் தமிழக அரசியல் இனி வெறும் இரு குதிரை பந்தயம் அல்ல, இது ஒரு சதுரங்க ஆட்டம். இதில் பழைய காய்கள், அதாவது திராவிட கட்சிகள் தங்கள் இடத்தை தக்க வைக்க போராடுகின்றன. புதிய காய்கள் டிவிகே, என்டிகே, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாற்றுக் கட்சிகளாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் ஆகியவற்றினுடைய ஆட்டம் போக்கை மாற்றத் துடிக்கிறது. 2026 தேர்தல் முடிவு தமிழகத்தின் அடுத்த 50 ஆண்டுகால அரசியலை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாக இருக்கும். 2026 தமிழக தேர்தல் இப்போது முன்னெப்போதும் இல்லாத புதிய அரசியல் போக்குகளை வெளிப்படுத்துகிறது. 2026 ஏப்ரல் 23 நடந்து முடிந்த வாக்குப்பதிவு தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே மிக முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. இதில் பதிவான 85.1% வாக்குகள் என்பது 1952க்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த சதவீதமாகும். இந்த அதீத வாக்குப்பதிவு ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியா அல்லது புதிய சக்திகளின் எழுச்சியா என்ற விவாதம் தற்போது மேலோங்கியிருக்கிறது. விசில் சின்னமும் விஜயின் நேரடி தாக்கமும். தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை வெறும் சினிமா புகழை மட்டும் நம்பியில்லை என்பது தேர்தல் அறிக்கையின் மூலம் உறுதியாகிறது. மனிபெஸ்டோ அரசியல். தமிழக வெற்றிக் கழகம் தனது அறிக்கையில் காமராஜர் மாதிரி பள்ளிகள், பெண்களுக்கு 25 லட்சம் காப்பீடு மற்றும் மதுவிலக்கு போன்ற வலுவான வாக்குறுதிகளை முன்வைத்துள்ளது. நேரடி போட்டி. விஜய் தான் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் நேரடியாக களம் கண்டு திராவிட கட்சிகளின் கோட்டையில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தினார். இது மற்ற கட்சிகளையும் தங்கள் வாக்குறுதிகளை மறுபரிசீலனை செய்ய வைத்தது. ஜாதி அமைப்புகளின் பிளவும் புதிய கூட்டணிகளும். பாரம்பரியமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்குகளை குத்தகைக்கு எடுத்திருந்த கட்சிகளில் ஏற்பட்ட பிளவுகள் இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பாமகவின் பிளவு. 2025 பிற்பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிரிந்தது. இது வட தமிழகத்தில் பாரம்பரியமாக இருந்து ஒருமித்த வாக்கு வங்கியை சிதறடித்தது. வேல்முருகனின் நிலைப்பாடு. தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆளும் கூட்டணியிலிருந்து விலகி ஒரு புதிய நடுநிலை நிலைப்பாட்டை எடுத்தது. டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களில் புதிய சமன்பாடுகளை உருவாக்கியுள்ளது. வாக்குப்பதிவில் ஏற்பட்டுள்ள நுட்பமான மாற்றங்கள். கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பதிவான வாக்குகளின் அதிகரிப்பு விகிதம் இந்த முறை 5.53% குறைந்துள்ளது.
இது குறிப்பிடுவது என்னவென்றால், புதிய வாக்காளர்கள் அதிகளவில் வந்திருந்தாலும் பழைய வாக்காளர்களில் ஒரு பகுதியினர் மௌனம் காக்கின்றனர். சென்னை போன்ற பெருநகரங்களில் மிக குறைந்த வாக்கு அதிகரிப்பே காணப்பட்டது. இது நகர்ப்புற மக்கள் மீது கட்சிகள் கொண்டுள்ள செல்வாக்கு குறைந்து வருவதை காட்டுகிறது என்றும் சொல்லலாம். முக்கிய பிரமுகர்களின் தேர்தல் களம், வேட்பாளர்கள், தொகுதி, கட்சி முக்கிய அம்சம் என இதனை நாங்கள் பிரித்து பார்க்கலாம். உண்மையில் மு.க.ஸ்டாலின் குளத்தூரிலே போட்டியிடுகிறார். திமுகவினுடைய தொடர் வெற்றியை தக்க வைக்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுகிறார். அதிமுகவின் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இருப்பை நிரூபிக்கும் கட்டாயத்தில் இருக்கிறார். ஜோசப் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர். தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தல் நுழைவு இதுவாகும், ஆகவே சாதிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு. சீமான் காரைக்குடி நாம் தமிழர், சிவகங்கை மண்டலத்தில் செல்வாக்கு. இப்படியான ஒரு நிலையில் இந்த தேர்தலில் கிங் மேக்கர் யார் என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக மாறியிருக்கிறது. இந்த தேர்தல் ஒரு கட்சியை தனித்து ஆட்சி அமைப்பதை விட தொங்கு சட்டமன்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல கருத்து கணிப்புகள் சுட்டிக்காட்டப்படுகிறது. எந்தவொரு கூட்டணியும் 118 இடங்கள் எளிதில் நெருங்க முடியாத சூழலில் சிறு கட்சிகளும் டிவிகே போன்ற புதிய கட்சிகளும் ஆட்சி அமைப்பதில் யாருக்கு ஆதரவு தருவார்கள் என்பதுதான் மே 4 முடிவுகளுக்கு பிந்தைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். தமிழக அரசியல் இப்போது கருத்தியல் அரசியலில் இருந்து பயன்முறை அரசியலுக்கு மாறியுள்ளது. மக்களின் அடிப்படை தேவைகளான கல்வி, மருத்துவம் மற்றும் ஊழலற்ற நிர்வாகம் ஆகியவற்றை யார் உறுதியாக வழங்குகிறார்களோ அவர்களுக்கு இந்த முறை மக்கள் வாய்ப்பளித்திருப்பதாக தெரிகிறது. தமிழக அரசியல் என்பது வெறும் ஆட்சி மாற்றம் என்பதை தாண்டி ஒரு சமூக பண்பாட்டு இயக்கமாகவே இருந்து வந்துள்ளது. அரை நூற்றாண்டு கால திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்துக்கு பிறகு 2026ஆம் ஆண்டு ஒரு அரசியல் மறுமலர்ச்சி ஆண்டாக கருதப்படுவதாக பலரும் சொல்லுகிறார்கள். இந்த மாற்றத்தின் ஆழமான சாரம்சத்தை பின்வருமாறு பார்க்கலாம். இருமுனை அரசியலின் முடிவு. அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா என்ற பெரும் ஆளுமைகளை சுற்றி சுழன்று கொண்டிருந்த தமிழக அரசியல் இப்போது ஒரு பரவலான தலைமைத்துவத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. திமுக மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரு பெரும் சக்திகளுமே இன்று தற்காப்பு அரசியலை நோக்கி தள்ளப்பட்டுள்ளன. புதிய கட்சிகள் முன்வைக்கும் மாற்று அரசியலிலிருந்து வெறும் வெற்றி முழக்கம் மட்டுமல்ல, அது பல தசாப்தங்களாக நிலவி வந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கலாச்சாரத்திற்கான சவாலாகும். வாக்காளர்களின் முதிர்ச்சி. இலவசங்கள் மற்றும் கவர்ச்சி திட்டங்களால் மட்டுமே வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற கணக்கு இப்போது பொய்த்து வருகிறது. இளைஞர்களின் பங்களிப்பு. சுமார் 1.5 கோடிக்கும் அதிகமான இளம் வாக்காளர்கள் உணர்ச்சி அரசியலை விட உரிமை மற்றும் முன்னேற்ற அரசியலுக்கே முன்னுரிமை அளிக்கிறார்கள். சமூக வலைதளங்களின் பெருக்கத்தால் அரசியல் கட்சிகளின் கடந்த கால செயற்பாடுகள் மற்றும் ஊழல்கள் எளிதில் அம்பலப்படுத்தப்படுகிறது. இது வாக்காளர்களை மிகவும் விழிப்புள்ளவர்களாக மாற்றுகிறது. எதிர்கால சவால்கள். புதிய கட்சிகளின் எழுச்சி ஒருபுறம் உற்சாகத்தை தந்தாலும் அது சில நடைமுறை சிக்கல்களையும் உள்ளடக்கியுள்ளது. நிலையான ஆட்சி. பலமுறை போட்டியால் ஒரு கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத சூழல் கூட்டணி ஆட்சி என்பது தவிர்க்க முடியாதது ஆகலாம். இது கொள்கை முடிவுகளை எடுப்பதில் தேக்க நிலையை உருவாக்க வாய்ப்புள்ளது. திராவிட கொள்கைகளின் எதிர்காலம். சமூக நீதி மற்றும் மாநில சுயாட்சி போன்ற திராவிட அரசியலின் அடிப்படை விழுமியங்கள் புதிய கட்சிகளால் எப்படி முன்னெடுக்கப்பட போகிறது என்பதுதான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. தமிழக அரசியல் தற்போது ஒரு இடைமாற்ற காலத்தில் உள்ளது. பழைய வேர்கள், அதாவது திராவிட கொள்கைகள் இன்னும் பலமாக இருந்தாலும் புதிய கிளைகள், இளைஞர்கள் மற்றும் மாற்று சக்திகள் சூரிய ஒளியை தேடி வேகமாக வளர்கிறார்கள். 2026 தேர்தல் முடிவுகள் வரும் வெற்றியையும் தோல்வியையும் மட்டும் அறிவிக்கப் போவதில்லை. மாறாக தமிழகத்தின் அடுத்த 50 ஆண்டுகால அரசியல் பயணம் எந்த திசையில் அமையப் போகிறது என்பதற்கான திசை காட்டியாகவும் அமையப் போகிறது. மாற்றம் என்பது இயற்கையின் விதி. தமிழக அரசியலை பொறுத்தவரை அந்த மாற்றம் இப்போது தவிர்க்க முடியாத யதார்த்தமாக உருவெடுத்துள்ளது என்றும் சொல்லலாம். தமிழக அரசியல் வரலாற்றில் 1967க்கு பிந்தைய காலம் திராவிட யுகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் தற்போதைய நகர்வுகள் அந்த யுகத்தின் ஒரு நீட்சியா அல்லது புதிய யுகத்தின் தொடக்கமாக என்ற விவாதத்தை எழுப்பியுள்ளன. தமிழக அரசியல் ஒரு மாபெரும் தலைமுறை மாற்றத்தை சந்தித்து வருகிறது. பழைய மரபுகளும் புதிய கனவுகளும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் ஒரு சுவாரஸ்யமான களத்தில் நாம் இருக்கிறோம்.
இந்த மாற்றம் என்பது வெறும் பெயர்களிலோ அல்லது கட்சி கொடிகளிலோ ஏற்படுவது மட்டுமல்ல, இது தமிழக மக்களின் அரசியல் முதிர்ச்சியின் வெளிப்பாடு. இறுதியில் இந்த கட்சி வென்றாலும் மக்களின் இந்த விழிப்புணர்வை உண்மையான ஜனநாயகம் செழிக்க வழிவகுக்கும் என்று சொல்லலாம். உண்மையில் திராவிட கோட்டை தகர்கிறதா அல்லது உருமாறுகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும். ஆனால் தமிழக அரசியல் இனி பழையபடி இருக்கப் போவதில்லை என்பது மட்டும் உறுதியான ஒரு விடயமாகும்.